நெக்ஸ்ட்டு இன்ட்ரா யூட்டிரன் டிவைஸ். இன்ட்ரா அப்படின்னாவே இன்சைடுன்னு சொல்லுவோம். யுட்டிரன் அப்படின்னா யுட்டிரஸ். அப்போ இந்த டிவைஸை எங்கே இன்சர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா யுட்டிரஸில். த்ரூ எது வழியான வெஜினா வழியா. சரி, யாரை யூஸ் பண்ணி அப்படின்னா மெடிக்கல் எக்ஸ்பர்ட், நல்லா திறமையான மருத்துவர்களை ஃபாலோ பண்ணி திறமையான மருத்துவர்களாக இன்சர்ட் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ் தான் இன்ட்ரா யூட்டிரன் டிவைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கெல்லாம் அவைலபிளாக இருக்குது, என்னென்னலாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாரு. இந்த டிவைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ரா யூட்டிரன் காப்பர் ரிலீசிங் இன்ட்ரா யூட்டிரன் டிவைஸ்னு ஒன்று இருக்குது. 2 ஹார்மோன் ரிலீசிங் இன்ட்ரா யூட்டிரன் டிவைஸ்னு ஒன்று இருக்குது. 3 நான் மெடிக்கேட்டட் இன்ட்ரா யூட்டிரன் டிவைஸ். அப்போ ஈஸியாக எழுதிக்கோ. இன்ட்ரா யூட்டிரன் டிவைஸில் 3, 1 காப்பர் ரிலீசிங் இன்ட்ரா யூட்டிரன் டிவைஸ், 2 ஹார்மோன் ரிலீசிங் இன்ட்ரா யூட்டிரன் டிவைஸ், 3 நான் மெடிக்கேட்டட். சார், காப்பர் ரிலீசிங் அப்படின்னா இங்கே காப்பர் ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ், 2வது ஹார்மோன், 3வது மெடிக்கேஷன் இல்லாமல் நான் மெடிக்கேட்டட். சரிப்பா, இப்போ இந்த இன்ட்ரா யூட்டிரன் டிவைஸுடைய வேலை என்ன? வாட் ஆர் த யூஸ் ஆஃப் இன்ட்ரா யூட்டிரன் டிவைஸ்? அப்போ இன்ட்ரா யூட்டிரன் டிவைஸ் அப்படின்னாவே இன்க்ரீஸ் பேகோசைட்டோசிஸ் ஆஃப் ஸ்போம். பேகோசைட்டோசிஸ்னால் நமக்கு தெரியும், மைக்ரோபயாலஜியில் படிச்சிருப்போம். என்கல்ஃபிங் பேத்தோஜன், நுண்ணுயிரிகளை பிடிச்சி விழுங்கக்கூடிய ப்ராசஸ்க்கு என்ன பேர்னா பேகோசைட்டோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். யார்? பேகோசைட்டிக் செல். இங்கே இன்க்ரீஸ் பேகோசைட்டிஸ் ஆஃப் ஸ்போம். ஸ்போமை என்ன பண்ணும் அப்படின்னா வாங்கி இன்க்ரீஸ் பண்ணிக்கும், எடுத்து வச்சுக்கோம். வித்தின் தி எங்கன்னு கேட்டால் யுட்டிரஸை தங்க வச்சுக்கலாம். ஓகே, அப்போ எங்கே? யுட்டிரஸ்க்குள்ளே போகாமல். ஓகே, அப்போ இன்ட்ரா யூட்டிரன் டிவைஸோடைய மெயின் வேலை என்ன சார் அப்படின்னா, இது வந்து ஒரு ஐடியல் கான்ட்ரப்டிவாக இருக்குது. ஃபார் யார் யூஸ் பண்ணுறான்னா ஃபீமேல் ஹூ வாண்ட் டு டிலே ப்ரெக்னன்சி. ஒரு சில பெண்களுக்கு ப்ரெக்னன்சி எனக்கு டிலே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ் தான் என்னென்னா இன்ட்ரா யூட்டிரன் டிவைஸ். இட் இஸ் ஒன் ஆஃப் த பாப்புலர் மெத்தட் ஆஃப் வந்து பார்த்தா கான்ட்ராப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்தியாவில் வந்து பார்த்தா அப்படின்னா பாப்புலராக யூஸ் பண்ணக்கூடிய ஒன்று என்ன அப்படின்னா இன்ட்ரா யூட்டிரன் டிவைஸ். சார், இது 95 to 99% உனக்கு என்ன சக்ஸஸ் ஆகிருக்குங்கிறான் இந்தியாவில். சக்ஸஸ் ரேட் 1 மார்க் கொஸ்டின் கேட்கப்போம். 95 to 99% சொல்லுவோம். தென் நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு ஹெட்டிங்காக பாருங்கள். காப்பர் ரிலீசிங். இப்போ காப்பர் ரிலீசிங் அப்படின்னா என்ன சார் மீனிங்? அந்த இன்ட்ரா யூட்டிரன் டிவைஸ்லேருந்து என்ன வெளியேறும்னா காப்பர் ரிலீஸ் ஆகும். அப்போ அந்த காப்பர் ரிலீஸ் ஆகக்கூடிய ப்ராசஸை பொறுத்து அந்த காம்பனன்ட், அதாவது அமௌண்ட்டை பொறுத்து என்ன பண்ணுறான், இட் கேன் டிவைடிங் இன்ட்டு மெனி இன்ட்ரா யூட்டிரன் டிவைஸ். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா காப்பர் இன்ட்ரா யூட்டிரன் டிவைஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 மெத்தட் கொடுத்துருக்கான். சரி, 4-5 வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்ட்ரா யூட்டிரன் டிவைஸ் கொடுத்துருக்கான். அது என்னென்ன இருக்குது பாரு. அதாவது CUT380Aன்னு கொடுத்துருக்கான். காப்பர் T380A. 2வது நோவா டீயா. 3வது CU7 CUT380G. நெக்ஸ்ட்டு மல்டிலோட் 375. ஸோ இது எல்லாமே என்ன சார் அப்படின்னா இன்ட்ரா யூட்டிரன் டிவைஸ். எல்லாமே காப்பர் ரிலீசிங் இன்ட்ரா யூட்டிரன் டிவைஸ் அப்படின்னு சொல்லுவோம். தென் இப்போ கொடுத்துருக்காங்க அதிலே அவனே சேம் ரிலீஸ் ப்ரீ காப்பர் அண்டு காப்பர் சால்ட். காப்பரும் காப்பர் சால்ட்டு ரிலீஸ் பண்ணுறது எதில் அப்படின்னா யூட்டிரஸில். இது என்ன பண்ணும் சார்? சப்ரஸ் த ஸ்போம் மொட்டாலிட்டி. ஸ்போமுடைய ஆக்டிவிட்டி என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்டாப் பண்ணிடும். ஓகே, இது என்னங்க சார்? ரிமைன் த யூட்டிரஸ் ஃபார் எவ்வளோ நாளைக்கு? 5 to 10 years. 5 முதல் 10 வருடங்களுக்கு யூட்டிரஸில் ப்ளேஸ் பண்ணக்கூடிய ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய டிவைஸ். ஓகே, தென் ஹார்மோன் ரிலீசிங். இங்கே என்ன சார் ஹார்மோன் ரிலீசிங்? அங்கே நம்ம எப்படி காப்பர் ரிலீஸ் பண்ணிச்சோ அதே மாதிரி இங்கே என்னது ஹார்மோன் ரிலீஸ் பண்ணக்கூடிய இதில் 2 கொடுத்துருக்கான். ப்ரொஜிஸ்டாஸ்டர் அப்படின்னு கொடுத்துருக்கான். பாரு, ப்ரொஜிஸ்டாஸ்டர் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கான். 2வது LNG20 அப்படிங்கிற ஒன்று கொடுத்துருக்கான். இது ரெண்டுமே இன்ட்ரா யூட்டிரன் சிஸ்டம். ஓகேவா? இன்ட்ரா யூட்டிரன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். இது ரெண்டுமே ஹார்மோன் ரிலீசிங் இன்ட்ரா யூட்டிரன் டிவைஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இது எதை இன்க்ரீஸ் பண்ணுதுன்னா விஸ்காசிட்டி ஆஃப் சர்விக்கல் மியூக்கஸ். அதிகப்படியான மியூக்கஸ், சளி போன்ற கோழை பொருளை வந்து பார்த்தீங்கன்னா செக்ரேட் பண்ணுது. இது பிரிவன் ஸ்போம் என்டரிங் இந்த வந்து பார்த்தீங்கன்னா சர்விக்ஸ். சர்விக்ஸ்குள்ளே போகாமல் தடுத்து நிறுத்தக்கூடிய ஒன்று தான் எது சார் அப்படின்னு கேட்டால் இந்த டிவைஸ். இதில் கொடுத்துருக்கான் பாரு 2 என்னென்ன கொடுத்துருக்கான். இது ஒரு எக்ஸாம்பிள் கேட்போம்மா, என்னடா கேட்பான்னு பார்த்துக்கோ. ஹார்மோன் ரிலீசிங் இன்ட்ரா யூட்டிரன் டிவைஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த சைடு வந்து பார்த்தா அப்படின்னா என்ன சொல்லுவோம், இந்த காப்பர் ரிலீசிங்கில் இருக்கிறத கொடுத்துருவான். காப்பர் ரிலீசிங்கில் இருக்கிறத ஹார்மோன் ரிலீசிங்கில் கொடுத்துருவான். இதில் ஃபஸ்ட்டு என்ன சார் இருக்குது அப்படின்னு கேட்டால் எனது LNG20ன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. 2வது அதே மாதிரி வந்து பார்த்தா அப்படின்னா அந்த ப்ரொஜிஸ்டாஸ்டட் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரொஜிஸ்டாஸ்டட் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரொஜிஸ்டாஸ்டட். இது 2 எழுதிக்கோ. இந்த ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக பண்ணிக்கோ. அடுத்தது நெக்ஸ்ட்டு நான் மெடிக்கேட்டட் இன்ட்ரா யூட்டிரன் டிவைஸ். இதில்
மேடப் ஆஃப் பிளாஸ்டிக். இங்கே பிளாஸ்டிக்கால் உருவாக்கப்பட்ட அல்லது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் உருவாக்கப்பட்ட ஒரு டிவைஸ் எது சார்னா நான் மெடிக்கேட்டட் இன்ட்ராயூட்டரன் டிவைஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு எக்ஸாம்பிள் லிப்ஸ் லூப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது டபுள் எஸ் ஷேப்டு பிளாஸ்டிக் டிவைஸ். ஓகேவா, இதெல்லாம் 1 மார்க் பேஸில் இருக்குமா, புக் பேக் கொஸ்டினாகவே இருக்குது, நல்லா பார்த்துக்கோ. அடுத்து நெக்ஸ்ட்டு பர்மனன்ட் பர்த் கண்ட்ரோல். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, இண்டிவிஜுவல் ஹூ டூ நாட் வாண்ட் டு ஹேவ் எனி மோர் சில்ட்ரன், எனக்கு அதிகப்படியான சில்ட்ரன் வேணாம் அப்படிங்கிறவங்க இருக்கக்கூடிய ஒரு பர்மனன்ட் பர்த் கண்ட்ரோல் மெத்தட் தான் இது. சரிப்பா, இதில் 2 மெத்தட் இருக்குது சர்ஜிக்கலில். ஒன்று டியூபெக்டமின்னு சொல்லுவோம், இன்னொன்று வாசக்டமின்னு சொல்லுவாங்க. இப்போ இவங்களுடைய வேலை என்ன, இப்போ சர்ஜிக்கல் ஸ்டெரிலைசேஷன் மெத்தடில் இது பர்மனன்ட் கான்ட்ராப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மெத்தட்னு சொல்லுவோம். இது மேல் அண்ட் ஃபீமேல் பார்ட்னர் டு ப்ரிவென்ட் எனி மோர் ப்ரெக்னன்சி. ஓகேவா, ஆண் பெண் வந்து பார்த்தா அப்படின்னா பார்ட்னர் இருக்காங்க இல்லையா, டு ப்ரிவென்ட் எதை ப்ரிவென்ட் பண்ணுறாங்க, எனி மோர் ப்ரெக்னன்சி, அதிகப்படியான வந்து பார்த்தா அப்படின்னா வந்து கனது கர்ப்ப காலங்கள் வேண்டான்னு நினைக்கிறவங்க பயன்படுத்தக்கூடிய ஒன்று. இது என்ன பண்ணும், இட் பிளாக் த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கேமிட், ப்ரிவென்ட் கன்சப்ஷன். கேமிட்டை பிளாக் பண்ணுது, 2வது கருவுறுதலை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ட் பண்ணிடும். இதில் 2 டைப் எழுதிக்கோ, கண்டிப்பாக வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் கொஸ்டின். டியூபெக்டமின்னு என்ன சார், பர்மனன்ட் பர்த் கண்ட்ரோல் ஆஃப் ஃபீமேல்னு எழுதலாம், வேணுமே வந்து ஓனாக எழுதிக்கோ. டியூபெக்டமி அப்படின்னா பர்மனன்ட் பர்த் கண்ட்ரோல் ஆஃப் ஃபீமேல், அப்படி இல்லைனா சர்ஜிக்கல் ஸ்டெரிலைசேஷன் இன் உமன், அறுவை சிகிச்சை மூலம் பெண்களுக்கு செய்யக்கூடிய ஒரு வகையான கருத்தடை முறை. இதுக்கு என்ன சார் பேர் அப்படிங்கிற டியூபெக்டமி. இப்போ இந்த டியூபெக்டமி ப்ரொசீஜரில் என்ன பண்ணுறாங்க, த ஸ்மால் போர்ஷன் ஆஃப் போத் பெல்லோப்பியன் டியூப் ஆர் கட்டு. நடத்திருக்க ஞாபகம் இருக்கு இல்லையா, பெல்லோப்பியன் டியூப் யூட்டிரஸில் வந்து இப்போ ஜாயிண்ட் ஆகக்கூடியது, நல்லா கை மாதிரி இருந்து ஞாபகம் இருக்கு இல்லையா, அந்த ஆம்புலா இஸ்துமஸ்ஸு பிம்பிரியெல்லாம் சொன்ன ஞாபகம் இருக்கு இல்லையா. அப்போ அந்த போத்து பெல்லோப்பியன் டியூப், 2 பெல்லோப்பியன் டியூப்பையும் என்ன பண்ணுறாங்க, கட் பண்ணிடுறது, 2 டைட் அப், அதை போட்டு கட்டிடுறது த்ரூ ஸ்மால் இன்சிஷன் ஆஃப் அப்டாமன். ஓகே, வயிற்று பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துளையை விட்டு அது மூலியமாக என்ன பண்ணுறாங்க, ஓகேவா, அதாவது டைப் பண்ணுறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா வெஜினா மூலியமாகவே வந்து என்ன பண்ணுறோம், சரி செய்கிறாங்க. இது என்ன பண்ணும், ப்ரிவென்ட் ஃபெர்டிலைசேஷன் அஸ் வெல் அஸ் என்ட்ரி ஆஃப் எக் இன்டு த யூட்டிரஸ். அப்போ யூட்டிரஸ்குள்ள இந்த மேக்ஸிமம் ஸ்போம் உள்ளே போகாமல் தடுத்து நிறுத்துவது யார் சார் அப்படின்னு கேட்டானது, இங்கே இருக்கக்கூடிய வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பர்மனன்ட் பர்த் கண்ட்ரோல் மெத்தட் டியூபெக்டமி. தென் மேலுக்கு வாசக்டமி. வாசுனா யார் சார், வாசுனா மேல். ஒரு படத்தில் தனுஷ் இருக்கா இல்லையா வாசு, அப்போ வாசக்டமி. அப்போ வாசக்டமி அப்படின்னா பர்மனன்ட் பர்த் கண்ட்ரோல் ஆஃப் மேல். அப்போ வாசுக்கு செய்யக்கூடிய, அப்போ மேலுக்கு செய்யக்கூடிய ஒரு பர்மனன்ட் டிவைஸ்க்கு என்ன பேர் அப்படின்னா வாசக்டமின்னு சொல்லுவோம். இங்கே புக்லைன் பாரு, இட் இஸ் ஏ சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் ஃபார் மேல் ஸ்டெரிலைசேஷன். இங்கே என்ன பண்ணுறாங்க, போத் வாஸ் டெஃபரன்ஸ் ஆர் கட் டைட் த்ரூ ஸ்மால் இன்சிஷன் அந்த ஸ்க்ரோட்டம். ஸ்க்ரோட்டம் மூலியமாக என்ன பண்ணுறாங்கன்னா வாஸ் டெஃபரன்ஸ் 2ஐயும் கட் பண்ணிடுறாங்க. இது என்ன பண்ணும் சார், ப்ரிவென்ட் என்ட்ரி ஆஃப் ஸ்பெர்ம் இன்டு த யூரித்ரா. அது மட்டும் இல்லாமல் வாசக்டமி ப்ரிவென்ட் இந்த ஸ்பெர்ம் ஃப்ரம் ஹெட்டிங் ஆஃப் டு பெனிஸ். இந்த டிஸ்சார்ஜ் வந்து பாருங்கள் நோ ஸ்பெர்மின்ட்டு, ஸ்பெர்ம் வெளியேறாமல் தடுத்து நிறுத்தக்கூடியது எது சார் அப்படின்னு கேட்டால் இதுதான். அப்போ ஈஸியாக அப்படி இல்லைன்னா டிஃப்ரென்ஷியேட் மாதிரி எழுதிக்கோ. டியூபெக்டமி எழுது பார்ப்போம் அந்த சைடு. டியூபெக்டமி அப்படின்னு கேட்டால் என்ன எழுதுவ, சர்ஜிக்கல் ஸ்டெரிலைசேஷன் இன் உமன் எழுதியாச்சா. அப்படி இந்த சைடு எழுது வாசக்டமி, சர்ஜிக்கல் ஸ்டெரிலைசேஷன் இன் மேல். இங்கே ஸ்மால் போர்ஷன் ஆஃப் போத் பெல்லோப்பியன் டியூப் ஆர் கட்டு. இங்கே ஸ்மால் போர்ஷன் ஆஃப் வாஸ் டெஃபரன்ஸ் கேன் பி கட்டு. இங்கே டைட் அப் த்ரூ ஸ்மால் இன்சிஷன் இன் த அப்டாமன் ஆர் த்ரூ வெஜினா. இங்கே அதே சேம் த ஸ்மால் இன்சிஷன் அண்ட் த ஸ்க்ரோட்டம். இதனுடைய வேலை ப்ரிவென்ட் ஃபெர்டிலைசேஷன் அஸ் வெல் அஸ் என்ட்ரி ஆஃப் எக் இன்டு த யூட்டிரஸ். இதனுடைய வேலை ப்ரிவென்ட் என்ட்ரி ஆஃப் ஸ்பெர்ம் இன்டு த யூரித்ரா. ஸ்பெர்ம் யூரித்ராவுக்குள்ளே போகாமல் தடுத்து நிறுத்தும். ஓகேவா. ஃபைனலாக வாசக்டமி ப்ரிவென்ட் ஸ்பெர்ம் ஃப்ரம் எங்கே, ஹெட்டிங் ஆஃப் டு பெனிஸ். அதாவது சிறுநீருடைய வாயுக்குழாயின்னு சொல்லுவோம் இல்லையா, விந்தணுக்கள் நுடைய வந்து பார்த்தா அப்படின்னா உள்ளே நுழையாது. அப்போ வெளிப்படும் விந்து திரவத்தில் என்ன இல்லை அப்படின்னா அங்கே என்னது நோ ஸ்பெர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா.